இசை மலையில் நினைய நீங்கள் தயாரா? தட்டுல வைக்க இடமே இருக்காது போல எனக்கு. ஐயோ பிரெட் அல்வாலாம் இருக்கு. இவங்க கிட்டதான் அன்லிமிட்டடா நமக்கு பிரியாணி கிடைச்சிட்டே இருக்குமே. பிரியாணி சாப்பிட போறேன். எதை எங்க வைக்கிறதே எனக்கு தெரியலையே. இங்க பாருங்க பல நீங்க பாருங்க விரல்ல நெய்ய. பரவாயில்ல, மான மரியாதையா முக்கியம், சோறுதான் முக்கியம். பிகிலு டாக்டர் பார்த்துட்டு அவனே முடிவு பண்ணிட்டான் எவ்வளவு ஆனியன் ரைட்டா கொண்டு வந்திருக்கான், இது நல்லா தின்னும் போல அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சென்னை அமிஞ்சிக்கரையில இருக்கிற பிரியாணி முபாரக் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். நீங்களே பாத்திருப்பீங்க, வெளியே செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஈவினிங் 6 மணிக்கு நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ எதுக்கு 6 மணிக்கு வந்த அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க கிட்டதான் அன்லிமிட்டடா நமக்கு பிரியாணி கிடைச்சிட்டே இருக்குமே. சத்தியமா உண்மை. 399 ரூபாய்க்கு, அதாவது 399 ருபீஸ்க்கு ஒரு ஆள் அன்லிமிட்டடா எவ்வளவு பிரியாணி வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா? கேட்கும் போதே காதுகளுக்குள் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குல்ல. சரிங்க, பிரியாணி வந்து அன்லிமிட்டடா குடுக்குறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பிரியாணி முபாரக்ல ஸ்டார்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஹரியாலி சிக்கன், சிக்கன் கெபாப், சிக்கன் 65, ஸ்பைசி சிக்கன், பல வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன், அதுவும் அன்லிமிட்டட். எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே இருங்க, எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. 399 ரூபா மட்டும் கொடுத்தா போதும்ன்றதை தாண்டி முட்டை, பாயில்டு எக் தராங்க, பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் அல்வா தராங்க. இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இவங்க வச்சிருக்காங்கன்றத நம்ம ரெஸ்டாரண்ட் குள்ள போய் பார்ப்போம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செம்ம சூப்பரா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியா இருக்கும். பிரியாணி லவ்வர்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம பிரியாணி ரெஸ்டாரண்ட் குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து எனக்கு பிரியாணி வந்து எடுக்க போறேன். எல்லாம் இப்பதான் ரீஃபில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா பண்ண காலி ஆயிட்டே இருக்கு. அதனால நம்ம வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, ஆஹா, சிக்கன்ல பல வெரைட்டிஸ், ஒரு 4 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இது வந்து விங்ஸ், சிக்கன் விங்ஸ். அந்த இது இல்ல எப்படி வந்து இதை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. இதை பாருங்க, கிரில் சிக்கன். இது இதுல வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க பிரியாணி. எட்ரா மாப்ள, பீஸோட தூக்குடா. ஐயோ, தொட்ட உடனே உடையுது. பிரியாணி எல்லாம் வச்சாச்சு. இங்க பாருங்க முட்டை. தட்டுல வைக்க இடமே இருக்காது போல எனக்கு. ஐயோ பிரெட் அல்வாலாம் இருக்கே.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாச்சு. ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் இந்த பிரெட் அல்வா. ஆஹா, இதை நான் எங்க வைக்கிறது? ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் கூட இல்ல. என் தட்டை பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த புல்ல வந்துட்டு there is no space, அதனால பக்கத்துலேயே வேணுன்றது வந்து எடுத்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனியன் வைக்கிறாங்க ரைட்டா. இப்போ நம்ம வந்து என்னென்ன சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 4 வெரைட்டிஸ். இன்னைக்கு வந்து என்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சிக்கன் ஹரியாலி கெபாப், இந்த சிக்கன் பேரு. இது வந்து சிக்கன் விங்ஸ், இந்த வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், ஏன்னா ஹீட்லேயே இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சிக்கன் ஸ்பைசி சிக்கன். இது வந்து நார்மல் நம்ம சிக்கன் 65, நம்ம ரெகுலரா சாப்பிட்ற சிக்கன் 65. இங்க பாருங்க, நான் மெயின் டிஷ்ஷே சிக்கன் பிரியாணி. அடாடாடாடாடா. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். கீழே இங்க பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபுல்லா இண்டக்ஷன்ல வச்சு ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த ஹீட்ல இருந்தாதான் சுட 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 வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது காலியாவ ரீஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. முட்டை பாருங்க, எக்கும் வந்து அன்லிமிட்டட், நீங்க எத்தனை எக் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து சுத்தமா காலி ஆயிடுச்சு, அதனால நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த கிரீன் சட்னிலாம் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இதுல சுத்தமா இடம் இல்லை. ஆல்ரெடி இந்த பிளேட்ல வந்து ஒன்று மேல ஒன்று தான் வச்சிருக்கேன். கிரீன் சட்னி இல்லாம வந்து எனக்கு இந்த கிரில்டு சிக்கனு, இந்த ஹரியாலி சிக்கன் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இது வந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு இது போதும், பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இதை போய் எடுத்த வரைக்கும் போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எடுத்து இதில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே காலியாகிற நிலமையில தான் இருக்குது. வந்து எல்லாரும் நிறைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓகே, டன். இப்போ நம்ம வந்து பிளேட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். இடையில வந்து ஆனியன் ரைத்தா வருது, அவர் தான் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வந்தோடனே ஆனியன் ரைத்தாவும் ஃபில் பண்ணி சாப்பிடுவேன். வாங்க நம்ம டேபிள் போகலாம். ஆல் ஆர் வாட்சிங் மீ. ஏன்னா தட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே பல்க் குவான்டிட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். வாடா ஒரு கட்டுவோம். ஆனியன் ரைத்தா. இந்த கொஸ்டின்லாம் எழுதி முடிச்சுட்டு மேம் எக்ஸ்ட்ரா பேப்பர் அப்படின்ற மாதிரி. ரைத்தா, டேக் ஒன் பிளேட். இடமே இல்லை இந்த தட்டுல. ஐயோ கடவுளே, பரவாயில்ல, மான மரியாதை முக்கியம், சோறு தான் முக்கியம். பிகிலு நம்மள அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து அன்லிமிட்டடா சாப்பிட்றது தானே எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம மட்டுமா தட்டு ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாருமே வந்து அடுத்தடுத்து அப்படியே குடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனியன் ரைத்தா வந்துருச்சு. ஐயோ, இவன் இந்த பையன் வந்து என் தட்டு பார்த்துட்டு தேங்க்யூ தட்டு பார்த்துட்டு அவனே முடிவு பண்ணிட்டான் எவ்வளவு ஆனியன் ரைத்தா கொண்டு வந்திருக்கான், இது நல்லா தின்னும் போல அப்படின்னு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட போறோம். எதை எங்க வைக்கிறதுனே எனக்கு தெரியலையே. ஐயோ, எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். இப்படி வச்சு சாப்பிடுவோம். இப்படி வச்சுட்டு சாப்பிடுவோம். ஓகேப்பா, ரெடி. இசை மலையில் நினைய நீங்கள் தயாரா அப்படின்ற மாதிரி அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கேன். ஏன்னா தட்டு ஃபுல்லா பிரியாணி இருக்கு, அதனால செம்மையா சாப்பிட போறேன். வாங்க, ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட் அல்வா சாப்பிடலாம். ஐயோ, நெய்யோ அப்படியே சும்மா இங்க பாருங்க, பல நீங்க பாருங்க, விரல்ல நெய்ய செம்மையா இருக்கு. ஐயோ, செம்ம டேஸ்ட். பிரெட் அப்படியே சும்மா ஸ்மாஷ் பண்ணி அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் அப்படியே நெய்யை ஊற்றி விட்டு, ஐயோ சுகர் ஆட் பண்ணி கடைசியாக முந்திரி போட்டு, பாதாம் போட்டு, பிஸ்தா போட்டு வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. செம்மையாக இருக்கு பிரெட் அல்வாவே. அடுத்து வந்து இந்த சிக்கன்லாம் இந்த சைடில் வச்சுருக்கோம்ல, 4 வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன். இந்த சிக்கன் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு பேர் என்ன? சிக்கன் ஹரியானாவா என்னமோ சொன்னாங்களே, ஹரியாலி சிக்கன். இந்த ஹரியாலி சிக்கன் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போறோம். See this ஹரியாலி சிக்கன். இங்க பாருங்க எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க இந்த சிக்கன் வந்து. இங்க பாருங்க, இந்த ஹரியாலிய இப்படி எடுத்து
இவ்வளோ பெரிய சிக்கனை இதை வந்து எதில் சும்மா சாப்பிடக்கூடாது. அப்படியே நம்ம எதுக்கு இந்த க்ரீன் சட்னி கொண்டு வந்திருக்கோம், இந்த க்ரீன் சட்னியில் அப்படி இப்படி டிப் பண்ணி அப்புறம் தான் சாப்பிடணும். செம்மையாக குக் ஆகிருக்கு சிக்கனு. மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு. ஆக்சுவலாக இந்த சிக்கனே வந்து மின்ட்டில் தான் வந்து மேலே ஃபுல்லாக வந்து மின்ட் ஃப்ளேவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கும் காம்பினேஷனு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கை காலெலாம் அப்பிக்கிட்டு சாப்பிட்றேன். பரவாயில்ல, யாரும் பார்க்கல, நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம் கார்னரில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முழுசாக வந்து ஜிஞ்சர் இஞ்சி போட்டிருக்காங்க. முழுசாக நம்ம கடிக்கும் போது வந்து இஞ்சி வந்து சூப்பராக அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்குது. பூண்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பைசி சிக்கன், நல்லா காரமான சிக்கனு. நம்ம இந்த பீஸை விட இந்த பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். இதில் வந்து போனே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி சும்மாவே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு. இந்த கிரில் பண்ண விதம் தான், இந்த பிளாக் கலரில் இப்படி செம்ம ரோஸ்டாக இருக்கு பாருங்கள். இந்த கிரில் டேஸ்ட்டு தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. எப்பயுமே வந்து இப்போ வீட்டிலலாம் வந்து சாப்பாடு கொஞ்சம் அடிப்பிடிச்சாவே அது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பிரியாணி அடிப்பிடிச்ச பிரியாணி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி பிரியாணியே அடிப்பிடிச்சது நல்லாயிருக்கும்னா இந்த விங்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் விங்ஸ், சிக்கன் விங்ஸு. நல்லா சுட இருக்குது சிக்கன் விங்ஸு. நம்ம வந்து இது எப்படி சாப்பிட்லாமா இல்லை இதில் டிப் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு வாய் வந்து அப்படியே சும்மாவே கடிச்சு பார்ப்போம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு போனு, அவன் கடிச்சோடனே போன் தனியாக வந்துருச்சு கையில். ஆஹா, இங்கே பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குப்பா. இதை அப்படியே இதில் அப்படியே டிப் பண்ணி, ஓகேவா, இது வந்து சாப்பிடும். அந்த படிக்கும் போது நல்லா இருக்கு சீவ் பண்ணும்போது. ஏன்னா விங்ஸ்ல வந்து அந்த மஜ்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கை கால்லாம் வந்து அந்த அது பேர் என்ன சொல்றது, கொழுப்பா சம்திங், அது வந்து இந்த விங்ஸ்ல இருக்கும். அது கடிக்கும் போது அந்த எலும்பு வந்து நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்துங்க பாருங்க, 65 வந்து பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடணும், அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் பாருங்க, அப்படியே தொட்ட உடனே அப்படியே உடையுது, அப்படியே உதிரியா செம்ம சாஃப்டா இருக்கு. இவ்வளோ பல்க் குவான்டிட்டியில செஞ்சு வச்சாலும் சூப்பரா வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. நல்ல டேஸ்ட். இதுல மேல வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து போடுவாங்க. சிக்கன் 65 வந்து பொரிச்சு முடிச்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் வந்து அது மேலேயே போட்டுருவாங்க. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட சேர்த்து சூப்பராக இருக்கும். 65 மெயின் டிஷ். இப்போதான் இறங்க போகிறோம். பிரியாணி நான் நிறைய பீஸ் எடுத்து போட்டு பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பிரியாணி ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுனால மேலே ஃபுல்லாக அந்த ஏசியில் வந்து ஆறி இருக்கும். அதனால நம்ம வந்து சென்ட்ரு பார்ட் இந்த பிரியாணியில் கொஞ்சம் நல்லா சூடாக, ஆஹா செம்ம சூடாக இருக்கு. இங்கேருந்து வந்து இப்போ எடுப்போம் நம்ம. இங்கே பாருங்க, ஐயோ பிரியாணி ரைஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்கு. see this, அப்படி உதிரியா அப்படி கொட்டணுங்க பிரியாணி, அப்படி மசாலாவோட ஒட்டாம. இதுதான் சூப்பரான பிரியாணி. இப்போ பாருங்க, இதை இப்போ வந்து நம்ம எப்படி தெரியுமா சாப்பிடணும் பிரியாணினா, பிரியாணி லவ்வர்ஸ்னு சொன்னா மட்டும் பத்தாது, பிரியாணியை லவ் பண்ணி சாப்பிடணும். அப்படி 5 விரல் எடுத்து சும்மா செம்ம டேஸ்ட். அதனால இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு பிரியாணி வேணாலும் சாப்பிடலாம். நீங்க அந்த பிரியாணிக்கு பெஸ்ட் பார்ட், அந்த பையன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான்ல, இந்தாங்க ஒரு தட்டு ஃபுல்லா உனக்கு பத்துமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு.
இங்க பாருங்க எவ்வளோ தயிர் போட்டு சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. நிறைய தயிர் போட்டிருக்காங்க. யூஸ்வலா நிறைய ஷாப்ல வந்து இப்பெல்லாம் வந்து தயிரே போட மாட்டாங்க, வெறும் வெங்காயத்துல தண்ணி தெளிச்சு கொண்டு வந்து இதுதான் தயிர் வெங்காயன்றாங்க. பட் இங்க பாருங்க அப்படி பிரியாணியோட சேர்த்து சீதஸ் தயிர் வெங்காயம் வந்து உள்ள போயிடணும். இதுக்குள்ள தயிர் வெங்காயம் இருக்கு தெரியுதா? இப்ப வந்து இந்த பிரியாணி வந்து இப்ப நம்ம சாப்பிட போறோம். சிக்கன் 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 பீஸு சிக்கன் பீஸு பிரியாணியில இருக்கிற சிக்கன் சாப்பிட்டோம்னா இந்த பீஸு என்ன சாஃப்டான பீஸ் தெரியுமா? அங்க வாங்க, எண்ணெய் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயை எடுத்து அப்படி வச்சு இந்த பிரியாணியோட அந்த ஆனியன் ரைத்தா, எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சொர்க்கமே என்றாலும் அப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன். ஆஹா, வேற லெவல் டேஸ்ட், செம்ம டேஸ்ட். அன்லிமிட்டடா கொடுக்குறோன்றதுக்காக அவங்க வந்து ஏனோ தானோன்னு ஏதோ வந்து பண்ணி வைக்கல. கரெக்டான ஒரு மசாலாவோட கரெக்டான ஒரு பதத்துல பிரியாணி அரிசி அப்படி உடையாம அப்படி நூல் மாதிரி செம்ம அழகா செம்ம சூப்பரா பாருங்க. குச்சி மாதிரி ஒரு ரைஸ்ல என்ன அழகா வெந்து, இங்க பாருங்க அப்படி உடைச்சா அப்படி உடையுது பாருங்க ரைஸ், அவ்வளோ சூப்பரா வெந்து. இந்த 4 டைப் ஆஃப் சிக்கனோட பிரெட் அல்வா தராங்க, கிரீன் சட்னி தராங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தராங்க, எல்லாமே அன்லிமிட்டெட் சூப்பரா இருக்கு. எல்லாத்த விட முட்டை தராங்க. முட்டை வந்து அன்லிமிட்டடா கொடுக்கறதே பெரிய விஷயம். எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சென்னை யார் வந்தாலும் நம்ம அம்ஜிக்கரையில இருக்கிற பிரியாணி முபாரக் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணாம போயிடாதீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து சாப்பிடுங்க. வேற லெவல் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த வீடியோ செம்மையா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ தலைவா.